என்னென்ன ஆயிடுச்சு இந்த போர்ல என்ன மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் பிளாக் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். செயின் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா செயின் பிளாக் போட்டுங்க. மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க தெரியாமல் எடுத்து கீழே கட் பண்ணி விட்டாங்க. ஒரு கீழே ஒரு 30 அடி கீழே போயிடுச்சுங்க. 30 அடி கீழே போனங்காட்டிக்கு அப்புறம் ஹைடெக் போர்லேருந்து கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கேமரா விட்டு செக் பண்ணிங்க, எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. பரவாயில்ல, நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மோட்டர் பம்பெல்லாம் நீட்டாக வெளியே எடுத்து கொடுத்தாங்க. போருக்கு சேதாரம் இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டாங்க. சரிங்கண்ணா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவதுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி சரிங்களா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கமுங்க. இன்றைக்கி வந்து வேலை வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருங்க. என்ற பேர் குமாருங்க. நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து இந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இந்த அண்ணன் பேர் மூர்த்திங்க. வாங்க வேலையை எப்படி பார்க்குதுன்னு பார்ப்போம். வணக்கம். வானம் என்றைக்கோ மழை பெஞ்சு தண்ணி தரும், பூமி என்றைக்குமே நம்மளுக்கு தண்ணீர் தரக்கூடியது. அதனால் போர்வெல்லில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒவ்வொரு வீடியோவை சொல்லிட்டு வர்றேங்க, பாருங்கள். நான் பேசுகிறது தண்ணி சம்மந்தமான பிரச்சனை. இப்போவே ஆல்ரெடி பருவநிலையை மாறி மழை மாற்றி மாற்றி பெய்யுது, திடீர்னு அதிகமாக பெய்யுது, குறைவாக பெய்யுது. கண்டிப்பாக இப்படியே போச்சுன்னா வறட்சி வரும். அதுக்கு இப்போ இருந்தே உஷாராக இருந்தால் தான் போர்வெல்லை காப்பாற்றிக்கலாம். அந்த டைமில் போய் தண்ணி லோடு கணக்கில் காசை கொடுத்து வாங்கிட்டு இருக்க தேவையில்லை. அதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ எல்லாமே. என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படின்னு நான். ஒன்று, உங்கள் வீட்டில் போர் இருக்கும், இல்லாட்டி கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, அதுக்கு போர் போடுவீங்க. இந்த மாதிரி வரப்போகிற, அதாவது போர்வெல்லில் வரப்போகிற பிரச்சனையை யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டைமில் ஃபோனில் போரில் நாங்கள் போய் என்னென்ன பிரச்சனையை அட்டன் பண்ணுறோங்கிறத பாருங்கள். பார்த்து உங்கள் வீட்டில் அந்த பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிக்குங்க. இதுக்கு வேண்டி நான் அந்த வீடியோக்குள்ளே ஒவ்வொன்றா போட்டு வந்துட்டுருக்குறேன், பின்னாடி பாருங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லை பிடிக்கலையா, புரியுதா இல்லை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா, நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீச் ஆகுதா என்னங்கிறது எனக்கு தெரியலைங்க. அதாவது ஏதாச்சும் ஒன்று லைக் பண்ணிடுங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோடய வீடியோவில் குறை இருக்குது அப்படிங்கிறத. நான் சொல்லிட்டு வர விஷயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா, நான் 10th முடித்ததே நானும் தம்பியும் வண்டி ஏறினது இன்றைக்கி ஒரு 23 வருஷம் ஆகுது. அந்த 23 வருஷத்தில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் ஒன்று நான் என்னோடய அனுபவத்தை சொல்லிட்டு வரேங்க. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அது நாங்கள் அட்டன் பண்ணிட்டு வர பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகும். போர்வெல்லில் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி வைங்க. அப்புறம் இதே தொழில் இருக்கிறவங்க உங்கள் ஊர் பேர் அதை கமெண்டில் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு எப்படியும் ஏதாச்சும் வேலை வரும். நான் யூடியூப்பில் பார்த்துட்டு கூப்பிட்றவங்களும் இருப்பாங்க, இல்லை வேறு கூப்பிட்றவங்களும் இருப்பாங்க. வெளியூர் தூரமாக இருக்கிறது அப்படின்னா நான் அங்கங்கே இருக்கிறவங்கள நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா நான் அப்படி ஜாயின் பண்ணி விடுவேன், போய்க்குங்க. அப்புறம் எனக்கு வீடியோ சரியான ரீச் ஆகுது, நான் எதிர்பார்க்குற அளவுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா நான் இன்னும் எடிட்டிங், அந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் கற்றுட்டு எப்படி போர்வெல்குள்ளே தண்ணி வருது, எப்படி கல் மண்ணெல்லாம் அந்த மட்டத்து வழியே உள்ளே வருது, என்னத்தினால போர்வெல் ஃபெயிலியர் ஆகுது, இப்படி எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்னும் நல்லா விலாவாரியாக காட்ட முடியும். அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு பெருசாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் அது பண்ண முடியும். எனக்கு இது போகிற போக்க பார்த்தா இந்த வீடியோ போடலாமா போச்சாதா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போயிட்டுருக்குறேங்க. ஏன்னா எனக்கு வேலை பிஸியில் வந்து ஏதோ ஒரு கிடைக்கிற டைமில் நான் உட்காந்து எடிட் பண்ணி அந்தளவுக்கு போடும்போதுமே அதுக்கு தகுந்த ரீச் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் போர் இருக்குது, எல்லாருமே தண்ணி யூஸ் பண்ணுறோம். இது நாளைக்கு போர்வெல் இந்த பிரச்சனை வருங்கிறத தான் நான் சொல்லிட்டு வரேங்க. நீங்கள் நினைக்கலாம் வீடியோ போடுறதுனால எனக்கு வேலை வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வேலை வரும். அதாவது ஒன்று மெட்ராஸில் கூப்பிட்றாங்க, ஒன்று ஒசூரில் கூப்பிட்றாங்க, ஒன்று திருவண்ணாமலையில் கூப்பிட்றாங்க, அப்புறம் இல்லாட்டி திண்டுக்கல்லில் கூப்பிட்றாங்க. நான் இப்படி இவ்வளவு தூரமெல்லாம் போயிட்டு வந்தேன். ஒரு ட்ராவல்லே இருந்து வேலை செய்ய முடியாதுங்க. எனக்கு இங்கே லோக்கல்லேயே எனக்கு நிறைய வேலையும் வருதுங்க. ரெண்டாவது என்னோடய இத்தனை வருஷத்து அனுபவத்துக்கு நான் வேலையும் ஓரளவுக்கு வருதுங்க. அதனால் என்ன காரணத்தினாலன்னா நாங்கள் தண்ணிக்கெல்லாம் எங்கள் ஏரியா மானம் பார்த்த பூமி, தண்ணிக்கு ரொம்ப நாங்கள் சிரமப்பட்டுருக்குறோம். அந்த கஷ்டம் கண்டிப்பாக வேறு பக்கம் வந்துடக்கூடாது.
அதனாலேயே எனக்கு வந்து சரி நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ சொல்லிட்டு வருவோம், அது வர்றது வரட்டு, எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிட்டு அப்படிங்கிற கான்செப்டில் நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க போர்வெல் இந்த மாதிரி பிரச்சனையாகும்போது அவங்க மனசுடைஞ்சு போய் நிற்கிறதெல்லாம் நான் ரொம்ப பார்த்து சங்கடப்பட்டு போய் தான் இந்த வீடியோ போடுற முடிவுக்கே நான் வந்தேனுங்க. பார்க்கவே எங்களுக்குங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி முடிஞ்ச சொல்லி பார்ப்போம். இப்போ நீ புது ஜென்ரேஷன் வர்றாங்க, சொல்லும்போது அவங்களுக்கு கேட்டுக்குவாங்க, டப்புன்னு ஃபோனில் பார்க்குறாங்க, அந்தந்த பிரச்சனையை சரி பண்ணிக்குவாங்க. நாளைக்கு நாம் அங்கே போய் எடுக்க போகும்போது அவங்களுக்கும் தயாராக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையானதுக்கு இந்த வேலை செய்வாங்க, இது நடக்கு அப்படிங்கிறது அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வருவாங்க. அதுக்கு எல்லாமுக்கு வேண்டி நானும் அந்த வீடியோக்களெல்லாம் போட்டிருக்கிறேங்க. இன்றைக்கி ட்ராவலில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவெல்லாம் சேக் ஆகாத அளவுக்கு நான் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. கோயம்புத்தூரே ரொம்ப அழகாக காட்டியிருப்பேன். காலையில் டைம் நாங்கள் வேலைக்கு போகிற டைமில் டிராஃபிக் இருக்காது, பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூர். மத்தியான டைமும் அதுக்கு மேலே போகும்போது தான் டிராஃபிக் ஆகிட்டு உங்களுக்கு போகிறக்கு வரக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது கோயம்புத்தூர் ஃபுல்லாக எங்கே பார்த்தீங்கன்னாலும் குளங்குட்டையில் தண்ணி வெளியே நிற்கிது. போர்வெலுக்கு நல்லாவே சப்ளை ஆகும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க போரை காப்பாற்றி கரெக்டாக வச்சிட்டாங்கன்னாவே போது. ரொம்ப அழகான ஊருங்க, பார்க்குறக்கு எல்லா பக்கமும் பார்க்கு மாதிரி பண்ணி விட்டுருப்பாங்க. அந்த குளத்தில் மூக்கடம் குளத்துலலாம் பாருங்கள் வழியாக தண்ணி கிடக்குது. இவ்வளோ தூரம் தண்ணி கிடந்து ஃபுல்லாக போருக்குன்னு சப்ளை ஆகிட்டுருக்குது. அதனால் அவங்க போர் வெள்ளம் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. சரி, பக்கமாக வந்துட்டோங்க. இன்றைக்கி வேலை நம்மளுக்கு கோயம்புத்தூரில் செல்வபுரம்ங்கிற இடத்துல போர் மோட்டர் உள்ளே சிக்கிருச்சா சொல்லி நம்மளுக்கு ரெகுலராக ஒருத்தர் கூப்பிட்டுருந்துருக்காரு. நம்ம அதுக்கு வேண்டி தான் போயிட்டுருக்குறோங்க. நம்ம போகிற வழி குன்னத்தூர், பெருமாநல்லூர், அவினாசி, கருமத்தம்பட்டி, நீலாம்பூர், அப்புறம் அப்படியே உள்ள கோயம்புத்தூருக்குள்ளே போந்து உக்கடம் வழியாக வந்து பேரூர் மெயின் ரோடை பிடிச்சி செல்வபுரம் வர்றேங்க. இன்றைக்கி எக்ஸாக்ட் லொக்கேஷன் செல்வபுரத்தில் தான் வேலைங்க. போர்வெல் போடுறவங்களுக்கு எப்போவுமே புதுசாக போர் போடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு முதல் வர சந்தேகம், மழை காலத்தில் போர் போடலாமா இல்லை வெயில் காலத்தில் போர் போடலாமா, இதுதான் அவங்களுக்கு முதல் வர கன்ஃபியூஷன். எங்களை கேட்டிங்கன்னா கோடை காலத்தில் போர் போடுறதா ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா மழை காலத்தில் போர் போட்டிங்கன்னா மேலேயே தண்ணி வந்துடும், ரொம்ப ஆழ ஓட்ட முடியாது, மேலேயே தண்ணி வந்துடும். அப்புறம் கொஞ்சம் ஒரு 10-200 அடி போனதையுமே நிறுத்திடுவீங்க. வெயில் காலத்தில் போடும்போது அந்த சின்ன மட்டை தண்ணி வரதெல்லாம் ஸ்டாஃப் ஆகிருக்கு, நீங்கள் கொஞ்சம் ஆழம் போட்டுக்க முடியும். பின்னாடி மழை பெஞ்சு தண்ணி வருது அப்படின்னா இந்த சின்ன மட்டத்துலேயும் தண்ணி வரும், பெரிய மட்டத்துலேயும் தண்ணி வரும். நம்மளுக்கு அதிகமான தேவை எப்பவுமே வெயில் காலத்தில் தான். வெயில் காலத்தில் மேலே இருக்கிற சின்ன மட்டத்தில் தண்ணி வராது, கீழே இருக்கிற மட்டத்தில் தான் தண்ணி வரும். அதனால் வெயில் காலத்தில் போர் போடுறது தான் எங்களோட அனுபவத்துக்கு சரியாக இருக்கும். போர்வெல் பக்கமாக வந்தாச்சு, இதான் செல்வபுரத்துக்கு பக்கமாக வந்துட்டோங்க. நீ வாங்க போய் பார்க்க. நான் அது கழட்டி அது அவங்க வண்டி ஒன்றும் கொஞ்சம் ஒட்டி போடலான்னு பார்த்தோம், மாட்டிக்கல இருக்கும். வண்டியே ஒன்று கொஞ்சம் ஒட்டி போடலான்னு பார்த்தோங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. சரிங்க சரிங்க. இப்போ பாருங்கள் இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரஞ்சு பைப்பு, ஒரஞ்சு யூபிவிசி பைப்பு. செயின் பிளாக் போட்டு இழுன்னு இழுத்து அதை அப்படியே ஜவ்வாட்டை நெகுத்தி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு பார்த்தா மோட்ரு வர்ற மாதிரி தெரியும், ஆனால் பைப் பூரா இப்படி ஜவ்வாட்டை நெகுந்து பைப் கட்டாகி போகும். அதனால தான் சொல்கிறேங்க, அனுபவமான ஆட்களை வச்சு வேலை செய்யுங்க, நீங்களாக ஒரு வேலை செய்யாதீங்க. இப்போ இப்படி போட்டு பைப்பை போட்டு இழுத்து பைப்பை கட் பண்ணி விட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடி கீழே பைப் கட்டாகி நிற்கிது. அதுக்கு மேலே சோப்பு அது இதையும் போட்டு தண்ணியும் பூரா கலங்கிருச்சு. இப்போ நம்ம நீ அந்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுக்கணும். அது நம்ம வேலை செய்கிறோங்க. சப்போஸ் ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது போரவே கெடுக்கிறதுக்கு உண்டான வழி தாங்க. அதனால் நீங்களாக போட்டு மோட்ரு வரல அப்படின்னா நீங்களாக போட்டு கசமுசன்னு போட்டு இழுத்து அதை அக்க வேண்டாம். சும்மா நார்மலாக வர்ற மோட்டராக இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் சேர்ந்து கையில் தூக்குனாவே வந்துடும். அப்படி வராத
இன்றைக்கி வேலைக்கு வந்திருக்கிறது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வேலைங்க. பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு அவங்களே போட்டு அதே மாதிரி இழுத்து அத்து போட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி வேலை செய்ய வேண்டாங்க. யூடியூப்பில் நாங்கள் செய்கிற மாதிரி செய்ய வேண்டாங்க. பாருங்கள், அப்புறம் நல்ல அனுபவமான ஆளுகளை வச்சு வேலை செய்யுங்க. ஒரு போர் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேங்க. பைப்பு பாருங்கள், இழுத்து ஒரிஞ்சு பைப்பை இழுத்து சும்மா கவர் மாதிரி நெவுத்தி போட்டு அத்தும் போட்டாங்க. இப்போ இருக்கிறது 4.5 இன்ச் போரு. கேபிளையும் அத்து போட்டாங்க. ஒரு கயிறு மட்டும்தான் இருக்குது. நீ அதை எடுக்கிற வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓரளவுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஃபுல் வீடியோவை காட்டினா இது கடைசியில் பிரச்சனையாகுது. போரையும் சேர்த்து தொலைச்சிருவீங்களாட்டு இருக்குது. ஓரளவுக்கு காட்டுறேன், பாருங்கள். இன்றைக்கி ஃபோன் எடுத்து அடித்தா ஒரு நிமிஷத்தில் எல்லா கான்டாக்டும் பிடிச்சிடலாம். அதனால் அவசரப்பட்டு நீங்களாக செயின் பிளாக் போட்டு இழுக்கவே வேண்டாம். மோட்ரு வருது அப்படின்னா நீங்கள் கையில் தூக்குனாவே வந்துடும். ஒரு 200 அடி 300 அடிக்கெல்லாம் மாட்டிக்கிறது 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து தூக்குனீங்க, 2 பேர் சேர்ந்து தூக்குனாவே வந்துடும். நீங்கள் அது செயின் பிளாக் போட்டிங்கன்னா பைப் தான் டேம். இப்போ போரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கேமரா விட்டு பார்க்குறக்கு வேண்டி கேமரா விட்டுருக்குறேங்க. அந்த கயிறு மட்டும்தான் இருக்குது. ஒயரு பைப்பு ரெண்டையுமே இழுத்து அத்துட்டாங்க. அத்துட்டு அப்புறம் அவங்க கான்டாக்ட் பிடிக்க முடியாது. அப்புறம் எங்களுக்கு அங்கே ஒரு மீடியேட்டர் இருக்கார். அவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டாருங்க. அப்புறம் அவரை பிடிச்சி இப்போ எங்களை கூப்பிட்ருக்காங்க. நாங்கள் அங்கே வந்து கேமரா விட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி பூரா கலங்கி கிடக்குது. சோப்பு போட்டிருக்காங்க. சோப்பு, யூரியா இதெல்லாம் நீங்கள் போடக்கூடாதுண்ணா. இப்படிக்கு அதே இதையும் போட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி கேமரா விட்டு பார்க்கும்போது எதுவுமே தெரியாது. அப்புறம் நாங்கள் அனுபவத்தில் தான் வேலை செய்யணும். அதாவது கண்ணால் பார்த்து செய்கிறக்கும் ஒரு குத்து மதிப்பாக செய்கிறக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குதுங்க. அதனால் சோப்பு அவசரப்பட்டு நீங்களாக உள்ளே போட வேண்டாம். சோப்பு உள்ளே போட்டதையும் பார்த்திங்களா தண்ணி கலங்கி போச்சு. நீ வந்து நம்ம அனுபவத்தில் தான் நம்ம அங்கே வேலை செய்யணும். அது பைப் இருக்கிறதோ எதுவுமே கிளியராக தெரியல. அப்புறம் நம்ம அனுபவத்தில் தான் அது வேலை செஞ்சு எடுத்தோங்க. சரி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு கூப்பிடுங்க. கழுத்து வேற என் கழுத்து பிடிச்சிருச்சுங்க. ஒரு சைடை திரும்ப முடியாத, நல்லா பேச முடிய மாட்டேங்குது. வாங்கல சாப்பிடலாம், சாப்பிட்டு போய் வேலையை பார்க்கலாங்க. சரி சரி சாமி. அந்த பைப் கழட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் வேலை செஞ்சு தான் அந்த மோட்டர் ரிலீஸ் பண்ண முடிஞ்சதுங்க. இப்போ அந்த ரிலீஸ் ஆகி மோட்டர் மேலே வந்துட்டுருக்குது. சுத்து சாமி, சாமி சுத்து. இங்க பிடிச்சுங்களா பைப்பு கட்டி அந்த அளவுக்கு கையோட கையோட விட்டுறது விட்டுரும். இப்போ அந்த மோட்டர் ரிலீஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்குதுங்க. பைப்பு, ஒயரு, கவரு எல்லாமே மேலே வந்துட்டுருக்குது. நீ பைப்பு எல்லாத்தையுமே வெளியே கழட்டுவோம். நாங்கள் வேலை செஞ்ச வீடியோவை சரி பாதி காட்டலை. யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்டு எல்லாம் அதே மாதிரி வேலை செஞ்சு 2-3 பாயிண்ட் இப்போ நாங்கள் இதோட 3வது பாயிண்ட் பார்க்குறோம். எல்லாமே யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த 2 பாயிண்ட்டுக்கு முந்தி சொம்பை கட்டி போர்க்கில் விட்டு தண்ணி மோந்து அதையும் உள்ள சிக்க வச்சுருந்தாங்க. அப்புறம் இழுத்து அத்து வச்சுருக்காங்க. செயின் பிளாக் போட்டு சோப்பு யூரியா போட்டு இழுத்தா வந்துடணும் யூடியூப்பில் சொன்னாங்க அப்படின்னு போட்டு இழுத்து அத்துருக்காங்க. அதனால் அந்த வேலையில் செய்ய வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அனுபவமான ஆளுகளை வச்சு செய்யுங்க. போர்கிட்டே இடம் விட்டுருங்க. எப்போ போர் ஓட்டினாலும் ஒவ்வொரு பிரச்சனையாக சொல்லிட்டு வரேங்க. அதுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவில் பாருங்கள் என்னென்ன பிரச்சனை நடக்குது, நான் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் சொல்கிறேனுங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ பரவாயில்லைங்க. பெங்களூர் ஆட்டம்னா நம்ம கோயம்புத்தூர் ஆகும்போது கண்டிப்பாக தண்ணி பற்றவே பற்றாது. பெங்களூருக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு யூஸுக்கு 1000 அடி போட வேண்டியது இருக்குது. அந்த நிலமை நம்மளுக்கு வரக்கு ரொம்ப நாள் இருக்கிற பைப்பெல்லாம் வெளியே கழட்டிட்டு இருக்கிறாங்க. சொல்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் என்ன அட்டன் பண்ணுறாங்க அதை பாட்டுவாங்க. போர்வெல்லை காப்பாற்றிக்கலாம். பைப்பெல்லாம் கழட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இந்த போர்வெல்லில் மோட்டர் மேலே வந்துருச்சுங்க. வரப்போகிற பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். போர்வெல்லுக்கு வந்து
எப்போ போட்டிங்கனாலும் காஸ்டின் காலர் போட வேண்டாம். அப்படி காஸ்டின் காலர் போடுற மாதிரி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா மேலே எடுத்து அதை மாற்றி போடுங்க. இல்லை இத்து போயிருக்கு, தண்ணி ஓடிட்டே இருக்குதுன்னு பல வருஷத்துக்கு விட்டே இருக்காதீங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். வீடியோ பார்த்ததுக்கு. பின்னாடி ஒரு சின்ன கிளிப்பு வருது, அதையும் பாருங்கள். நன்றி. வணக்கம்ங்க. நேற்று வீடியோவில் என்னோடய தம்பி காட்டல பார்த்துக்குங்க. குமார் தனியாக ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பேசும்போது வணக்கம்ங்க, என் பேர் குமாருங்க. இந்த வண்டியோட ஓனர் நான் தானுங்க. இந்த போரில் மோட்ரு பைப்பில் கட்டாயி விழுந்துருச்சுன்னா எடுக்கிறது எங்கள் வேலைங்க. நீ வரப்போகிற வீடியோவெல்லாம் வந்து தெளிவாக போட்டுடுறோங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓகே.